friends and families, welcome to Free Baking Class by Elfin. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரஸ்க்கு, அதாவது ட்ரை ரஸ்க் பண்ண போகிறோம். இது சிம்பிளாகவும் அதே மாதிரி டேஸ்டியாகவும் கெமிக்கல் இல்லாமலும் ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமலும் ஹெல்த்தியான ஒரு ரஸ்க்காக பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெளிவான ரெசிபி புரியும். நீங்கள் ஃப்ரீயாகவே பேக்கிங் கற்றுக்கணுமா, இல்லை பேக்கிங் கற்றுக்க ஆவலாக இருந்தும் கிளாஸஸ் அவைலபிள் இல்லையா, ஜஸ்ட் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த பேக்கிங் கிளாஸ் முற்றிலும் இலவசமானது. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இல்லாட்டியும் யூஸ் ஆகிற ஒருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லோ கலர் ஹார்ட்டை கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் ஆல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஈரமில்லாத பவுல் எடுத்துக்கலாம். இதில் ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டை 3 முட்டை எடுத்துக்கலாம். கண்டிப்பாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்க முட்டையை தான் பயன்படுத்தணும். ஒருவேளை நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து பயன்படுத்துகிறீங்கன்னா 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இந்த 3 முட்டையை நல்லா ஒரு நிமிஷத்துக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம 250 ml கப்பில் 1/2 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன், அதாவது கரெக்டாக 100 கிராம் அளவு. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். அதாவது எக்ஸ்மெல் கண்ட்ரோல் ஆகி ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஒருவேளை உங்களுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஏலக்காய் எசன்ஸ் இருக்குல்ல, அதை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இன்னுமே சூப்பராக இருக்கும். இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு ஒரு கெட்டியான ஃபோமாக வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஹை ஸ்பீடில் போட்டு இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் வர்ற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் நான் லைட்டாக மெல்ட் பண்ண, ரொம்ப உருக்காமல் லைட்டாக மெல்ட் பண்ண பட்ரு 100 கிராம் அளவு எடுத்திருக்கேன். கரெக்டாக 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. லைட்டாக மெல்ட் பண்ணணும், ரொம்ப தண்ணி மாதிரி மெல்ட் பண்ணாமல் பாதி மெல்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு லைட்டாக ஒரு கெட்டியான பதத்தில் மெல்ட் ஆகி கிடைக்கும். இந்த பட்ரு சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் பீட்ரு போடக்கூடாது, அப்படி ஃபோம் எல்லாம் அடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு விஸ்கோ இல்லை ஒரு ஸ்பேச்சுலாவோ வச்சு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், அப்போ தான் பட்ரு ஈவனாக கலக்கும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மாவை சேர்த்துடலாம். இப்போ இது மேலே ஒரு ஜல்லடை வச்சுட்டு 250 ml கப்பில் 1 கப் அளவு மைதா எடுத்திருக்கேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 120 கிராம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது பேக்கிங் சோடா தேவையில்லை, பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் 3/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன், ஓகேவா? அப்போ 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பேட்டரை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாதி சளிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஒரு விஸ்க் வச்சு பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம். மறு பேட்டரையும் நம்ம மறு பேட்டரையும் நம்ம சளிச்சிட்டு மறுபடியும் பொறுமையாக கலந்து எடுத்துக்கலாம். பேட்ரு இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அப்போ நீங்கள் சில பேர் கேட்கலாம், அதாவது அப்போ எதுக்கு இப்படி திக்காக வர்றதுக்கு இந்த அளவுக்கு முட்டையை பீட் பண்ணணும் அப்படின்னு. எவ்வளோக்கு எவ்வளோ மாவு எக்கு பீட் ஆகி வருதோ அவ்வளோதுக்கு அவ்வளோ நம்ம மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக மிக்ஸ் ஆகி கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ நம்ம டின்னில் சேர்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் 1/2 kg ஸ்கொயர் கேக் டின்னு எடுத்திருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள் என்ன மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்குன்னு. நல்லா ஈவன் பண்ணி எடுத்துக்கலாம், டேப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஓடிஜியை 180 டிகிரி 10 மினிட்ஸ்க்கு டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு இதை சென்டரில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 180 டிகிரியில் 30லேருந்து 35 நிமிஷத்துக்கு டைமராக ஆன் பண்ணிக்கலாம். டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் பேக் ஆகட்டும். கேக் நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். இந்த பட்டர் பேப்பர்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. ரெண்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ சூடாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு.
இப்போ நம்ம ரஸ்க்கு எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதை வந்து ட்ரேயில் வச்சுக்கலாம். பேக்கிங் ட்ரேயில் வந்து இந்த மாதிரி நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். ஒன் 180 டிகிரிக்கு ஒரு 20 நிமிஷம் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம் டாப் அண்ட் பாட்டம் ரட் ஆன் பண்ணி பேக் பண்ணிக்கோங்க. இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதை வந்து நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இந்த எல்லா ரஸ்கையுமே திருப்பி வைக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து கீழே இருந்த அடிப்பகுதி வந்து மேலே வர்றாப்பில் திருப்பி வைக்கணும். ஓடிஜிக்குள்ளே வச்சுட்டு 20 நிமிஷம் டாப் அண்ட் பாட்டம் ராட் ஆன் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம் 180 டிகிரிக்கு. இப்போ இதை வந்து நல்லா கூல் டவுன் ஆகிற வரைக்கும் நல்லா ஆற விட்டுருங்க. நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ரஸ்க்கு வந்து கிறிஸ்பியாக ரெடி ஆயிரும். பாருங்க நம்ம ரஸ்க் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு தெரியுதா? சவுண்டு கேட்குதா? இதே மாதிரி ஈஸ்ட்டு சேர்த்து ப்ரெட்டு மாதிரி பண்ணிவிட்டு அதையும் வந்து ரோஸ்ட் பண்ணால் அப்படியே ரஸ்க்கு பண்ணலாம். ஸோ அது வந்து அதை விட இது வந்து இன்னுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ரிச்சான மாதிரி நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். இதை வந்து நீங்கள் 1 மந்த்து கூட நல்ல ஒரு ஏர்டைட்டான பாக்ஸ்லையோ இல்லை பிளாஸ்டிக் கவர்லேயோ போட்டு வச்சிட்டிங்கன்னா நமத்து போகாமல் இருக்கும். ஸோ சூப்பராக வீட்டிலே ஹெல்த்தியான கெமிக்கல் இல்லாத ரஸ்க்கு நீங்களும் பண்ணலாம். இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் சொல்லுங்கள். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ரீ பேக்கிங் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் ஆல். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நேற்று கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க, சிஸ்டர் இந்த மாதிரி நிறைய பேர் டைம் பாஸ்க்கும் பண்ணுவாங்க, கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிஸ்டர் ஒரு சில பேர் வந்து நம்பர் கொடுக்காதீங்க சிஸ்டர், நிறைய பேர் இதுக்கு மேலே எப்படி தான் தெளிவாக சொல்லி கொடுக்குறது அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. ஆனால் உங்களுக்கு புரியுறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சிஸ்டர். சரி குழந்தைங்களோட இருக்காங்கன்னு கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க சிஸ்டர். நான் வீடியோ போட்ட அடுத்த செகண்டே எனக்கு கால் வருது. நான் என்னத்தை சொல்கிறது, யார்கிட்ட சொல்கிறதுனே எனக்கு தெரியல சிஸ்டர். ஒருவேளை நான் எப்படி சொல்கிறது, காசு கட்டி ஃபீஸ் கட்டி நீங்கள் எல்லோரும் கற்றுக்காங்க, இனிமேல் ஃப்ரீ பேக்கிங் கிளாஸ் இல்லை, காசு கட்டிட்டு நீங்கள் டவுட் கேட்டுக்கங்கன்னு சொன்னாவாச்சும் பண்ணாமல் இருப்பாங்களா? அப்படி பண்ணுறது தப்பு தானே சிஸ்டர். கொஞ்சமாவது ஃபேமிலி சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பாக இனிமேலாவது புரிஞ்சுக்குவாங்கன்னு நம்புகிறேன் சிஸ்டர்.